வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டாபிக் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் 2025 நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லான கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தான் நமக்கு பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் தான் இந்த பட்ஜெட் 2025 நியூ டேக்ஸ் ரிஜைமில் மக்களாகிய நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ரிஜைம் பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. ஓல்டு டேக்ஸ் ரிஜைம்னு ஒன்று இருக்குது, நியூ டேக்ஸ் ரிஜைம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட்டில் நியூ டேக்ஸ் ரிஜைமில் தான் பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஓல்டு டேக்ஸ் ரிஜைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இப்போது ஏதாவது ஒரு ஹோம் லோனோ இல்லை நம்ம ரெண்ட் பே பண்ணுறோம், ஏடிசி எக்ஸம்ஷன், ஏடிடி எக்ஸம்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஓல்டு டேக்ஸில் காமிக்க முடியும். ஆனால் நியூ டேக்ஸில் பார்த்திங்கன்னா இது எதுவுமே நீங்கள் காமிக்க முடியாதுங்க. உங்களோட சேலரி என்னவோ டேக்ஸபிள் சேலரி, அதிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்னு ஒரு 75,000 கொடுக்குறாங்கங்க. மீதிக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ இந்த டேக்ஸ் ரிஜைமை பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் யோசித்து அதை பண்ணுங்க. இன்னும் என்னடா 12 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸே கிடையாதுன்றாங்களே, ஆனால் கீழே இவ்வளோ டேக்ஸ் ரேட்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நியூ டேக்ஸ் ரிஜைமில் 12 lakhs வரைக்கும் நமக்கு வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு டேக்ஸ் வராதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. நம்மளோட சேலரி ஒரு 12 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போச்சுன்னா 11,25,000 வருது. அதுக்கான டேக்ஸ் ஒரு 52,500 வருங்க. ஆனால் கவர்மெண்ட் இதை ரிபேட்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டு டேக்ஸை 0 ஆக்கிடுறாங்கங்க. இது 12.75 இருந்தால் கூடங்க நமக்கு பார்த்திங்கன்னா 12 lakhs தான் வருது. ஸோ அதுக்கும் டேக்ஸ் வராது. ஆனால் இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் இயர் 24-25 பார்த்திங்கன்னா நம்ம 83,200 டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வருதுங்க. ஏன்னாக்கா 7 lakhs வரைக்கும் தான் எக்ஸம்ஷன். ஸோ இதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. இது இல்லாமல் நம்மளோட டேக்ஸபிள் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 17 lakhs இருக்குது அப்படின்னா கூட அதுக்கும் நமக்கு டேக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நியூ டேக்ஸ் ரிஜைம் 25-26 ஃபினான்ஷியல் இயரில் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்மியாக தாங்க வருது. உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு காமிச்சிருக்காங்க என்னென்னலாம் டேக்ஸபிள் சேலரிக்கு ஓல்டு டேக்ஸ் ரிஜைம் படி, நியூ டேக்ஸ் ரிஜைம் படி என்னென்னலாம் டேக்ஸ் ரேட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் டேக்ஸ் ரிஜைம் பண்ணும்போது யோசித்து பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.